எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எங்களை குறை சொல்லி அதிகமாக அடித்து காலி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் இறக்கணும் அப்படின்னா ஈஸியாக முடிஞ்சிருங்கிறது தான். இல்ல இறக்கணும்னா பணம் குடுக்க போறாங்கன்னு ஆமா. சொல்றீங்களா? ஆமாம், இல்ல ஏன் இன்னொரு கொடுக்கல? எங்க எந்த தெருக்கள்ல யாரும் பணம் வாங்கல, ப்ரூஃப் தான் இல்லை, அடித்து சத்தியம்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அது அது சாதாரணமாக நடக்கும் அது. எஸ். இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் தானே பணம் குடுக்குறாங்க. ஏன் திமுக மட்டும் சொல்லணும்? இல்லைங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இப்போ நீங்கள் கேட்டீங்களே கேள்வி, ஏன் அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னு, அவங்க பதில் பேச தேவையில்லைங்க. ஏன்னா மக்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழக மக்களை எப்படி பயன்படுத்திக்கலாம், மீன்ஸ் அடிநிலை மக்களை நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியலி தேவை இருக்க மக்களை என்ன சொல்லி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா காசையும் கொடுத்து சத்தியமும் வாங்கிட்டா நம்மளுக்கு எமோஷனல் இல்லை. ஸோ அந்த சத்தியத்தை நம்பி ஓட்டு போட்டுறாங்க. அங்கங்கே ஓட் பேங்க் சாலிடாக இருக்கும். இந்த மாதிரி காசை வாங்கிட்டு சத்தியம் வாங்கி ஓட்டு போடுற ஓட் பேங்க் இருக்கும். ஏன்னா கவுண்ட் பண்ணுறாங்க, ஹெட் கவுண்ட் பண்ணுறாங்க, குடும்பத்தை எத்தனை பேர் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த டேட்டாவில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மற்ற கட்சிகள் பேசி தன்னோட கட்சியை குறை சொல்கிறதா ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா எந்த ஓட்டு போட போகிறாங்களா அந்த மக்கள் கூட நான் ஸ்ட்ரெயிட்டாக கான்டாக்டாக இருக்கேன், தினம் பேசிகிட்டு இருக்கேன் அவங்க கூட. ஸோ எலெக்ஷனில் நான் அவங்களை வந்து லாக் பண்ணுவேன், ஒரு விஷயத்தை பண்ணி நான் லாக் பண்ணுவேன். அந்த ஓட்டு எங்களுக்கு வரதான் போகுது, நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கள் அப்படிங்கிற போல தான் அவங்க சில்லாக இருக்காங்க.